வணக்கம் நேயர்களே. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர். அதாவது முட்டிக்கு மேலே ஒரு கேப் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த சர்ஜரி பண்ணும்போது முட்டியில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, எங்கள் லிகமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அதை எப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம நேச்சுரல் லிகமெண்ட்ஸை எதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ண முடியும், இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. இப்போ இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது நம்ம முட்டியில் தேய்மானம் அதிகரிக்கிறப்போ, எப்போ நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, 10-15 நிமிஷம் நடந்தால் வலி இருக்குது, நம்மளோட தினசரி ஆக்டிவிட்டீஸ் செய்ய முடியல அப்படிங்கிறப்ப பண்ணுற ஒரு சர்ஜரி. ஸோ இப்போ என்னென்னா, முட்டியில் இருக்கிற ஜவ்வுகள் தேஞ்சிருக்கும். ஜவ்வுங்கிறது முட்டிக்கு மேலே இருக்கிற ஒரு கவரிங் மாதிரி. அது இந்த மாதிரி ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அப்படின்னா முட்டியில் நடக்கும்போது மடக்கும்போது கரகரப்பு ஏற்படும், ஃப்ரிக்ஷன் ஏற்படும், வலி ஏற்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், அல்டிமேட்டாக இந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸை இந்த மாதிரி ஒரு மெட்டல் அண்ட் மெட்டல் நடுவில் ஒரு பாலியத்தைன் இதை வச்சு மாற்றுறோம். இதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஒரு நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும், எது நம்ம வெயிட்டை நல்லா தாங்க கொடுக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணுற டெக்னிக்கல் விஷயம். ஸோ அந்த நீல என்னெல்லாம் முக்கியமான லிகமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 மெயின் லிகமெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது முட்டிக்கு நடுவில் இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட் இருக்கும். ஏசிஎல் அப்படிங்கிறது நிறைய பேர் காமனாக சொல்லுவாங்க. இந்த நடுவில் போகிற இந்த வெள்ளையாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஏசிஎல். அதே மாதிரி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசிஎல்ங்கிற இந்த ஜவ்வு இருக்கும். இது ரெண்டும் முட்டிக்கு நடுவில், அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய 2 ஜவ்வுகள், ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ஆர் ஏசிஎல் அண்ட் போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ஆர் பிசிஎல். அதே மாதிரி முட்டியோட 2 சைட்லேயும் 2 லிகமெண்ட் இருக்கும். இதுக்கு பேர் கொலாட்ரல் லிகமெண்ட் சொல்லுவோம். ஸோ இது ஒரு கொலாட்ரல் லிகமெண்ட், இது ஒரு கொலாட்ரல் லிகமெண்ட். ஸோ இந்த 4 லிகமெண்ட்டுமே முட்டியோட ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 லிகமெண்ட்ஸில் பார்த்தோம்னா சில லிகமெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த கொலாட்ரல் லிகமெண்ட், இந்த சைடில் இருக்க கொலாட்ரல் லிகமெண்ட் ரெண்டும் ப்ரிசர்வ் ஆகிருக்கும். இதுதான் காமன் வெரைட்டி ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. நடுவில் இருக்கிற 2 லிகமெண்ட்டும் இருக்காது. அதாவது இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட், முன்னாடி இருக்கிற ஏசிஎல், அதே மாதிரி பின்னாடி இருக்கிற பிசிஎல் ரெண்டுமே இருக்காது. அதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு டிசைன் சேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக். இதுக்கு பேர் க்ரூஷியேட் சாக்ரிஃபைசிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது க்ரூஷியேட்ஸ் ரெண்டையும் எடுத்துடுற மாதிரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிற சர்ஜரி ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. இப்போ இதுலேயே ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 லிகமெண்ட்டில் ஒன்று ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற கொலாட்ரல், இந்த சைடில் இருக்க கொலாட்ரல் லிகமெண்ட், சைடில் இருக்க லிகமெண்ட்ஸ் ஆல்வேஸ் ப்ரிசர்வ், அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது. இதுலேயும் இந்த முன்னாடி இருக்கிற ஏசிஎல் எடுத்தாச்சு. ஸோ ஏசிஎல் எடுத்தாச்சு, பட் பின்னாடி இருக்கிற இந்த ஜவ்வு, இதுக்கு பேர் பிசிஎல்னு பேர், இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் க்ரூஷியேட் ரீட்டைனிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 4ல் ஒரு லிகமெண்ட் மட்டும் எடுத்துருக்குறோம், 3 லிகமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி தான் இந்த க்ரூஷியேட் ரீட்டைனிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இந்த க்ரூஷியேட் ரீட்டைனிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் வித் வெரி குட் ரிசல்ட்ஸ். இப்போ என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ கரண்ட் அலைன்மெண்ட் டெக்னிக்ஸ் ப்ளஸ் ரொபாட்டிக் டெக்னாலஜி இதெல்லாம் பண்ணும்போது இந்த க்ரூஷியேட் லிகமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது, பிசிஎல் லிகமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியர் ஆகிடுச்சு. பேஷண்ட்ஸ்க்கு அந்த பேலன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 2 லிகமெண்ட் எடுக்கிற அந்த சப்ஸ்டிடியூட்டிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு லிகமெண்ட், அதாவது பிசிஎல் ப்ரிசர்வ் பண்ணுற லிகமெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் பார்த்தோம்னா லாங் டேர்ம் ஸ்டடீஸ் ஒரு 20 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லிகமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சுன்னா அவங்களில் கொஞ்சம் அட்வான்டேஜ் காணப்படுது. அதாவது எத்தனை நாள் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் நீடிக்கும், லாஞ்சிவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் ஒரு இந்த நீ ப்ரிசர்வேஷன்.
இதுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 5 டிகிரீஸ் நீ பெண்டிங் கம்மியா வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் தான். பட் அந்த 5 டிகிரி பெண்டிங்க்கு நமக்கு காம்பன்சேட்டரியா பார்க்கும்போது, நமக்கு இந்த வாழ்நாள் முட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டோட லாஞ்சிவிட்டி கொஞ்சம் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால நாங்க பண்ற நெறைய நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா, இந்த க்ரூஷியேட் பிரிசர்விங் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இந்த லிகமெண்ட் பிரிசர்விங் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளஸ் இப்போ ரொபோட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இதுலயும் பேலன்சிங் ரொம்ப நல்லா பண்ண முடியுது. அதனால ஃப்ளெக்ஷன் அதாவது நீ பெண்டிங்கும் நல்லாவே வந்துடுது. இதுலயும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4 லிகமெண்ட்டையும் ப்ரிசர்வ் பண்ற மாதிரி ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா முட்டியில ஒரு பகுதி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பகுதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ற டெக்னாலஜி தான் இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சைடில் இருக்க 2 லிகமெண்ட் ஆஸ் யூஷுவல் ப்ரிசர்வ் ஆயிடுச்சு. முன்னாடி இருக்கிற அந்த ஏசிஎல் லிகமெண்ட்டும் ப்ரிசர்வ் ஆயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பிசிஎல் லிகமெண்ட் அதுவும் ப்ரிசர்வ் ஆயிருக்கு. ஸோ 4 லிகமெண்ட்டையும் ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இது ஆனால் எல்லாருக்கும் பண்ண முடியாது. யாருக்கும் முட்டியில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல்லாக தேஞ்சு இன்னொரு கம்பார்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் யூனி காண்டைலார் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இது பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா 4 லிகமெண்ட்டும் இருக்குது. முட்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். மோர் நேச்சுரல் ஃபீல் ஆஃப் மூவ்மெண்ட் வரும். நிறைய பெண்டிங் வரும். ஸோ இதெல்லாம் இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட அட்வான்டேஜ். இதை தவிர பார்த்தீங்கன்னா சர்ஜரியோட எக்ஸ்டென்ட்டும் குறைஞ்சிரும். ஃபாஸ்டர் ரிகவரி, சின்ன ஸ்கார் இதெல்லாமே இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ். பட் அகைன் எல்லாருக்கும் பண்ண முடியுமா? அது நாட் பாசிபிள். 100 பேர் வராங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 10லேருந்து 15 பேருக்கு தான் யூனி கம்பார்ட்மெண்டல் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் டேமேஜோட வருவாங்க. மற்ற நிறைய பேர் 80லேருந்து 85 பேர் பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் டேமேஜ் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ ஒரு நட்ஷெல்லில் சொல்லணுன்னா முட்டியில் 4 லிகமெண்ட் இருக்குது. 2 சைட்லேயும் இருக்கிறது 2 கொலாட்ரல் லிகமெண்ட், நடுவில் 2 லிகமெண்ட் இருக்குது. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் 2 லிகமெண்ட் மட்டும் சைடில் இருக்க லிகமெண்ட்ஸ் மட்டும் ப்ரிசர்வ் பண்ணியிருந்தோம். நடுவில் இருக்க 2 லிகமெண்ட்ஸையும் எடுத்துட்டோம். அதுலேயே இந்த க்ரூஷியேட் ப்ரிசர்விங் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற ஏசிஎல் போயிருக்கும், பின்னாடி இருக்கிற அந்த பிசிஎல் லிகமெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணிடுறோம். ஸோ 3 out of 4 லிகமெண்ட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுற அந்த க்ரூஷியேட் ரிட்டைனிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டாண்டர்டாக இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதை தவிர யாருக்கு முட்டியில் ஒரு பகுதி ஆர் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஃபுல் டேமேஜ் இருக்கோ அவங்களுக்கு இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இதில் முட்டியில் இருக்கிற 4 மேஜர் லிகமெண்ட்டையும் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.